ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஆனிவர்சரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். எலன் அண்ட் பால் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே அவங்க பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வந்திருக்கான். அந்த பொண்ணோட தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் தான் லிஸ். இவங்க பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மாக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க. ஏன்னா இந்த பொண்ணு தி சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்ல இருந்திருப்பாங்க. அதனால இவங்க பாதிக்கவும் பட்டிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணே இவங்க ஃபேமிலிக்குள்ள வருது. அதுவும் அவங்க பையனுக்கே கேர்ள் ஃப்ரெண்டா வருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்தடுத்து வீட்டுல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அந்த பொண்ணு உண்மையாலே அந்த பையனுக்காக வந்திருக்காங்களா இல்ல வேற எதுவும் விஷயமா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. அது எக்ஸிகியூஷன்லயும் தரமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே சூப்பரா இண்டிவிஜுவலா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோடையும் மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஓரியன்டட் மூவி தான். படத்தில் இருக்க பல டைலாக்ஸ் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் பூராவே. படத்துல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் இருக்க லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனோட அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்க போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் தான். இருந்தாலும் படம் பயங்கர ஸ்லோவாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் பல டைலாக்ஸோட தான் படம் போகுது. ஸோ உன்னிச்சு உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த படம் ஓரளவு நீட்டாக கனெக்ட் ஆகும். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு IMDbல 6.7 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.